யூதரின் கிரியை தேவனால் கைகூடி வந்ததென்று அவர்கள் பகைஞரும் சுற்றுப்புறத்தாரும் அறிந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெகேமியா 6 கேள்விகளும் பதில்களும். அலங்கத்தை கட்டி முடித்ததை கேள்விப்பட்டவர்கள் யார்? சன்பல்லாத், தொபியா, கேஷேம் மற்றும் மற்ற பகைஞர். நெகேமியாவிடம் ஆள் அனுப்பியவர்கள் யார்? சன்பல்லாத்தும் கேஷேமும். எங்கே இருக்கிற பள்ளத்தாக்கில் நெகேமியாவை கண்டு பேசுவோம் என்று சன்பல்லாத்தும் கேஷேமும் கூறினார்கள். ஓனோ பள்ளத்தாக்கில். நெகேமியாவுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தவர்கள் யார்? சன்பல்லாத்தும் கேஷேமும். நான் பெரிய வேலையை செய்கிறேன் கூறியவன் யார்? நெகேமியா. நான் வேலையை விட்டு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று கூறியவன் யார்? நெகேமியா. சன்பல்லாத்தும் கேஷேமும் எத்தனை தரம் நெகேமியாவை அழைப்பித்து அனுப்பினார்கள்? 4 முறை. 5ஆம் தரம் சன்பல்லாத் தன் வேலைக்காரனிடம் எதை நெகேமியாவுக்கு கொடுத்து அனுப்பினான்? ஒரு கடிதம். சன்பல்லாத் அனுப்பிய கடிதத்தில் எது போடப்படவில்லை? முத்திரை. நெகேமியாவும் யூதரும் டேஷ் பண்ண நினைக்கிறதாக சன்பல்லாத் எழுதி அனுப்பினான். கலகம். கலகம் பண்ணுவதாக நெகேமியா எதை கட்டுவதாக சன்பல்லாத் எழுதினான்? அலங்கம். யூதருக்கு யார் ராஜாவாக போகிறதாக சன்பல்லாத் எழுதினான்? நெகேமியா. யார் சொல்லுகிற காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை என்று நெகேமியா கூறினான்? சன்பல்லாத். யாருடைய கை சலித்து போம் என்று சொல்லி சன்பல்லாத்தும் உடன் இருந்தவர்களும் அவர்களை பயமுறுத்தினார்கள்? யூதர். யார் தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நெகேமியா அவனிடத்தில் போனான்? செமாயா. செமாயாவின் அப்பா பெயர் என்ன? தெலாயா. ஆலயத்துக்குள்ளே போய் எதின் கதவுகளை பூட்டுவோம் என்று செமாயா கூறினான். தேவாலயத்தின் கதவுகள். இரவிலே நெகேமியாவை கொன்று போட வருவார்கள் என்று கூறியவன் யார்? செமாயா. தேவனுடைய வீடு என்று செமாயா எதை கூறினான்? ஆலயத்தை. செமாயாவை யார் அனுப்பவில்லை என்று நெகேமியா அறிந்து கொண்டான்? தேவன். எவர்கள் கூலி கொடுத்ததினால் செமாயா நெகேமியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான்? தொபியாவும் சன்பல்லாத்தும். நெகேமியா டேஷ் கட்டி கொள்ளுகிறதற்கு முகாந்தரம் உண்டாகும்படி செமாயாவுக்கு கைகூலி கொடுத்தார்கள்? பாவம். நொவதியாள் என்பவள் யார்? தீர்க்கதரிசி. தனக்கு பயம் உண்டாக்க பார்த்தவர்களை நினைத்து கொள்ளும் என்று தேவனிடம் கூறியவன் யார்? நெகேமியா. எத்தனை நாளில் அலங்கம் கட்டப்பட்டது? 52 நாளில். எந்த நாளில் அலங்கம் கட்டி முடிந்தது? எலுல் மாதம் 25ஆம் தேதி. யூதரின் கிரியை யாரால் கைகூடி வந்ததென்று அவர்கள் பகைஞரும் சுற்றுப்புறத்தாரும் அறிந்தார்கள். தேவனால்.
யாரிடத்திலிருந்து தொபியாவுக்கும் தொபியாவிடத்திலிருந்து அவர்களிடத்திற்கும் வருகிற கடிதங்கள் அநேகமாயிருந்தன. யூதாவிலுள்ள பெரிய மனிதர். யூதாவில் அநேகர் யாருக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள்? தொபியாவுக்கு. யார் செய்யும் நன்மைகளை யூதாவின் பெரிய மனிதர் நெகேமியாவுக்கு முன்பாக விவரித்தார்கள்? தொபியா. தொபியா யாருக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்பினான்? நெகேமியாவுக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி.